வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கலை. வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் சந்தோஷமா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா 16 பேனல் வச்ச ஒரு ஃப்ராக், சாரில இருந்து கன்வெர்ட் பண்ண போற ஒரு ஃப்ராக், அதனுடைய கட்டிங் எப்படி அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதாவது மேல் போர்ஷனுடைய கட்டிங் நான் ஆல்ரெடி பண்ணிட்டு அதை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதே மாதிரி ஸ்கர்ட் போர்ஷனுக்கு 16 பேனல் எந்தெந்த மெஷர்மெண்ட்ல எப்படி கால்குலேட் பண்ணி வச்சோம் அப்படிங்கறத உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். இது ஒரிஜினலும் நான் கட் பண்ணிட்டேன், லைனிங்கும் கட் பண்ணிட்டேன். பட் நான் வந்து என்னென்ன மெஷர்மெண்ட் வச்சேன் அப்படிங்கறத உங்களுக்கு ஓவராலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இவங்களுடைய பாடி ஹைட் வந்து 13 இன்ச், அதாவது மேல அப்பர் ஷோல்டர்னுடைய ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருந்து நம்மளுடைய இந்த கப் ஷேப் முடியற இடம் இருக்கு இல்லையா, நம்ம இந்த கர்வ் கொடுப்போமே, வளைச்சு கொண்டு வருவோம் இல்லையா, அந்த இடம் வரைக்கும் 13 இன்ச். மேல தையலுக்கு ஒரு 1/2 இன்ச், கீழே அந்த ஸ்கர்ட் போர்ஷனை ஜாயின் பண்றதுக்காக ஒரு 1/2 இன்ச். ஸோ டோட்டலா 1 இன்ச் நம்ம ஆட் பண்ணி 14.5 இன்ச்சா வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். டோட்டலா 14.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது இவங்களுடைய ஷோல்டர் மெஷர்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய பேக் நெக் வந்து ரொம்ப கழுத்து மேல இல்ல, நம்மளுடைய ஆம்ஹோல் பகுதியை விட கீழே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ நம்ம அதை வச்சுதான் நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட் இது பண்ணணும். கொஞ்சம் டீப்பா இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பா ஷோல்டர் வந்து கழுண்டு வராம இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஷோல்டர் வைக்கணும். இப்ப இவங்களுடைய அப்பர் செஸ்ட் வந்து 39 அப்படிங்கும்போது நம்ம அதை 40 இன்ச்சா நம்ம எடுத்துக்கலாம். மிடில் செஸ்ட் பாத்தீங்கன்னா 40 அப்படிங்கும்போது ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணி 41 எடுத்துக்கலாம். ஏன்னா இது ஃப்ராக் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப பிளவுஸ் அளவுக்கு ஃபிட்டிங் எல்லாம் அவங்க போட மாட்டாங்க. ஸோ அதுக்கு தேவையான ஈஸ் அலவன்ஸும் நம்ம சேர்த்திக்கணும். ஸோ இப்போ நம்ம ஷோல்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அப்பர் செஸ்ட்டை நான் வந்து 39 40 வைக்க சொன்னேன் இல்லையா, அந்த 40 இன்ச்சை வந்து நீங்க 8ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5 இன்ச் கிடைக்கும். ஸோ அது கூட ஒரு 1.5 இன்ச் சேர்த்துனீங்கன்னா 6.5 இன்ச். இந்த 6.5 இன்ச் தான் இவங்களுடைய ஷோல்டர் மெஷர்மெண்டா நான் வச்சிருக்கேன். ஆனா 6.5 இன்ச் வைக்காம 6.25 வச்சிருக்கேன். ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து யூஸ்வலா இருக்கிற கழுத்து அகலத்தை விட கொஞ்சம் கழுத்து கொஞ்சம் ப்ராடா வேணும்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சோ அதனால ஷோல்டர் மெஷர்மெண்ட்ல இருந்து ஒரு 1/4 இன்ச், 6.5க்கு பதிலா 6.25 வந்து நான் வச்சிருக்கேன். ஏன்னா இங்க வந்து நான் யூஸ்வலா 2.25 வைப்பேன், வச்சாதான் சரியா இருக்கும். ஆனா அவங்க அகலமா கேட்டதுனால 3 இன்ச். சோ கழுத்து அகலமும் ஆக போகுது. 7.5 பிளஸ் 1/2 8 இன்ச் அப்படிங்கும்போது கொஞ்சம் டீப்பாவும் இருக்குது. சோ அதனால ஷோல்டர் ஃபால் ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறதுனாலதான் 6.5க்கு பதிலா 6.25 இன்ச்சை நான் வந்து ஷோல்டர் வைக்கிறேன். ஸோ 6.25 இன்ச் ஷோல்டர் மார்க் பண்ணி தான் இந்த லைன் வந்து டிரா பண்ணியிருக்கேன். இந்த அகலம் 6.25, இந்த அகலமும் 6.25 வச்சிருக்கேன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆம்ஹோல் மெஷர்மெண்ட் 18.5 இன்ச். 18.5 பாதியா பிரிச்சிங்கன்னா 9.25 இன்ச். ஸோ நம்ம இந்த ஆம்ஹோல் ரவுண்டை செக் பண்றதுக்காக மேல இருந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 6.5 இன்ச், மேல இருந்து ஒரு 6.5 இன்ச் மார்க் பண்ணி அதுல இவங்களுடைய செஸ்ட் மார்க்கிங் வந்து 40 சொன்னேன் இல்லையா, மிடில் செஸ்ட், அதை வந்து ஒரு 1/2 இன்ச் சேர்த்தணும்னா 41 ஈஸ் அலவன்ஸோட. ஸோ 41 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10.25 இன்ச் கிடைக்கும். ஸோ அந்த 10.25 இன்ச் தான் நான் வந்து இவங்களுக்கு செஸ்ட் மெஷர்மெண்டா வந்து வச்சிருக்கேன். 10.25 இன்ச் வச்சு நான் வந்து அந்த ஆம்ஹோல் ஷேப் லைட்டா வரைஞ்சிட்டு, அந்த எல் ஷேப் போடுவோம் இல்லையா, அந்த ஷேப் வரைஞ்சிட்டு இங்க இருந்து ஒரு 1 இன்ச் கர்வ் எடுத்திருக்கேன். இந்த கார்னர்ல இருந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு கர்வ் எடுத்துட்டு நான் வந்து ஆம்ஹோல் ஷேப் வரைஞ்சிருக்கேன். ஷேப் வரைஞ்சிட்டு இதுல வந்து நான் என்னுடைய ஆம்ஹோல் ரவுண்டை வந்து செக் பண்ணி பாக்குறேன். மேல ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சை விட்டுட்டு நான் வந்து செக் பண்ணி பாக்குறேன். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு 9 இன்ச் கிடைக்குது. எனக்கு தேவை 9.25 இன்ச் கிடைக்குது. நம்ம ஃபினிஷ் ஆகி நம்ம ஸ்டிச்சிங் வந்து கீழே தான் பண்ணுவோம் இல்லையா, இது வந்து கட்டிங் லைன் தான். ஸோ நம்ம ஸ்டிச்சிங் வந்து கீழே ஒரு 1/2 இன்ச் தள்ளி கீழே பண்ணும்போது நம்மளுக்கு 9.25 மெஷர்மெண்ட் நம்மளுக்கு கரெக்டா கிடைச்சிடும். ஸோ அதனால நீ இந்த 6.5 இன்ச் மார்க்கிங்கே சரியா இருக்குன்னு சொல்லிட்டு அதே லைன்ல நான் கட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது இவங்களுடைய பின்கழுத்து இறக்கம் 7.5 இன்ச் பிளஸ் 1/2 இன்ச் தையலுக்கு. ஸோ டோட்டலா 8 இன்ச் கீழே மார்க் பண்ணி கழுத்தினுடைய அகலம் வந்து 3 இன்ச் மார்க் பண்ணி நான் வந்து ரவுண்ட் ஷேப் வரைஞ்சு பேக் நெக் எடுத்துட்டேன். அடுத்தது வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா 38 இன்ச். ஸோ 38 நீங்க 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 9.5 இன்ச். ஸோ 9.5 இன்ச் ஃபர்ஸ்ட் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அது போக இது வந்து பேக் போர்ஷன் அப்படிங்கிறதுனால டாட்டுக்கு வந்து ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். அது போக தையலுக்கு ஒரு 1.5 இன்ச் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். 1.25 இன்ச் அளவுக்கு தையலுக்கு எடுத்திருக்கேன். பேக்ல மட்டும் தான் நம்ம டாட் பிடிக்க போறோம். ஃப்ரண்ட்ல வந்து நம்ம ஃப்ரண்ட்ல எதுவுமே டாட் பிடிக்க போறது இல்லை. ஸோ அந்த டாட்டுக்கு தேவையான அளவையும் எக்ஸ்ட்ரா நான் வந்து எடுத்திருக்கேன். இங்கேயும் செஸ்டுக்கு அப்புறமும் ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு நான் வந்து நம்மளுக்கு தையலுக்கு வேணும் இல்லையா, அந்த அளவு நான் எடுத்துட்டேன். பேக் டாட் பாத்தீங்க அப்படின்னா இந்த 1 இன்ச் ஆட் பண்ணி இது எவ்வளவு வருதோ
நம்மளுடைய வெயிஸ்ட் மெஷர்மெண்ட்டை கால்குலேட் பண்ணி 9.5 இன்ச் இல்லையா, 38 நாளா டிவைட் பண்ண 9.5. ஸோ அந்த 9.5 பாதியா பிரிச்சு 4.25 இன்ச் அளவுக்கு நான் வந்து பேக்ல டாட்டுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளவுதான் பேக் போர்ஷன். பேக் வச்சு அப்படியே நான் வந்து ஃப்ரண்ட் போட்டுட்டேன். ஃப்ரண்ட் அதே மாதிரி மேல லே பண்ணி போட்டிருக்கேன். ஆனா இங்க நம்ம பேக்ல வந்து டாட் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டோம் இல்லையா, இங்க வந்து அந்த எக்ஸ்ட்ரா 1 இன்ச் நான் விடல. ஏன்னா ஃப்ரண்ட்ல நம்ம டாட்ஸ் எல்லாம் பிடிக்க போறது இல்ல. ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் கட் கேட்கற மாதிரி பிளான் பண்ணாங்க, அப்புறம் என்னன்னு தெரியல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிளைனா இருந்தா போதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால அந்த 1 இன்ச்சை மட்டும் நான் ஃப்ரண்ட்ல கழிச்சிட்டு நார்மலா வைக்கிற அந்த 9.5 இன்ச்சு 38 4ஆல டிவைட் பண்ணி 9.5 இன்ச்சு அது போக எக்ஸ்ட்ரா தையலுக்கு உண்டான அளவை மட்டும் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இங்கேயும் அதே ஷோல்டர், அதே ஆம்ஹோல் பாத்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் அளவு மட்டும் இங்கிருந்து நான் வந்து ஷேப் பண்ணி 1/4 இன்ச் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நெக் இன்னும் என்ன வைக்கிறது நான் டிசைட் பண்ணல. ஸோ அதனால அப்படியே விட்டுருக்கேன். சப்போஸ் நம்ம கேன்வாஸ்ல ஏதாவது ஷேப் வைக்கலாம் அப்படிங்கறதுக்காக வச்சிருக்கேன். பேக் நெக் வந்து நார்மலா இருக்கும் அப்படின்ற நார்மல் ரவுண்ட் தான் அப்படிங்கறதுனால நான் வந்து ஷேப் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதை வந்து ஒரிஜினல் மேலையும் போட்டு எடுத்துட்டேன். ஃப்ரண்ட்ல மட்டும் இந்த மாதிரி அவங்க முந்தானியில அந்த சாரியுடைய முந்தானியில இருந்த அந்த ஜரி கலர்ல ஒரு போர்ஷன் இருந்தது, அதை வந்து ஃப்ரண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். பேக் வந்து பிளைனா, சாரி ஃபுல்லா இதே கிரீன் கலர். ஸோ பேக்ல வந்து பிளைனா இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவ் கேட்டிருக்காங்க. லென்த் வந்து 10.5 இன்ச்சு, ரவுண்ட் வந்து 6.25 இன்ச்சு, ஸ்லீவ் ரவுண்ட் 6.25 இன்ச்சு. ஸோ அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரிஜினல் மேல போட்டு எடுத்துட்டேன். இதுதான் வந்து ஸ்லீவ் போர்ஷனு. ஒட்டெல்லாம் நம்மளுக்கு எதுவும் இல்லாம நீட்டா வந்துருச்சு. இப்போ இதுல வந்து இவங்களுக்கு ஸ்லீவ் லென்த் கூட இங்க தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, இங்க பாடியோட சேர்த்துருக்கு ஒரு 1/2 இன்ச்சு. ஸோ டோட்டலா 1 இன்ச் ஆட் பண்ணி 11.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிருக்கேன். ஸ்லீவ் ரவுண்டு 6.25, அது போக தையலுக்கு ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கேன். இங்க அடிக்கடி சுற்றளவு பாத்தீங்க அப்படின்னா 15 இன்ச்சு, 15ல பாதி 7.5. அது கூட நம்மளுக்கு ஈஸ் அலவன்ஸ் ஒரு 1/2 இன்ச் வேணும். ஸோ அதனால ஒரு 8 இன்ச் மார்க் பண்ணிருக்கேன். 7.5 கூட ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணி 8 இன்ச். இந்த 1/2 இன்ச் வந்து நம்ம ஈஸ் அலவன்ஸ்க்காக சேர்த்துறோம். ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து நம்மளுடைய தையல் லைன் இருக்கு இல்லையா, நம்ம எங்க ஸ்டிச் பண்ணுவோமோ அங்க இருந்து இந்த மாதிரி கிராஸா எந்த இடத்துல 9.25 வருது அப்படிங்கறத வச்சு பார்த்துட்டு அதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் மறுபடியும் எக்ஸ்ட்ரா தையலுக்கு சேர்த்திட்டு ஸ்லீவ் நம்ம யூஸ்வலா எப்படி நம்ம ஷேப் எடுப்போமோ அதே மாதிரி ஷேப் எடுத்து ஸ்லீவ் வரைஞ்சிருக்கேன். அதே மாதிரி உள்ள கர்வும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டீப் பண்ணாம ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மட்டும் டீப் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா இது ஃப்ராக் அப்படிங்கறதுனால ரொம்ப ஃபிட்டிங்கா போட மாட்டாங்க. அதனால ஃப்ராக் டைப்பு சுடிதாருக்கு இந்த மாதிரிலாம் இருந்தா ரொம்ப நீங்க குடஞ்சி எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப பர்ஃபெக்டா அப்படியே ஒரு 3/4 இன்ச் 1 இன்ச் அளவுக்குள்ள குடஞ்சி எடுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ தேவையான அளவு மட்டும் நீங்க குடஞ்சி எடுத்துக்கிட்டா போதுமானதா இருக்கும். ஸோ இப்போ நம்ம பேக் ஃப்ரண்ட் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்தது ஸ்கர்ட் போர்ஷன் வந்து எடுக்கிறதுக்கு நீங்க வந்து இவங்களுடைய ஃபுல் ஹைட், அதாவது ஷோல்டர்ல இருந்து கீழே உங்களுக்கு பாதம் வரைக்கும் நீங்க இறக்க வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து உங்களுடைய பாடி ஹைட்டை நீங்க மைனஸ் பண்ணிடணும். இப்ப இவங்களுடைய ஃபுல் ஹைட் வந்து 57 இன்ச்சு, அதுல இருந்து இவங்களுடைய பாடி ஹைட் 13.5 இன்ச்சை நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா 43.5 இன்ச் கிடைக்கும். இப்போ 43 இன்ச்சுங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய இந்த ஸ்கர்ட் போர்ஷனுக்கு உண்டான அளவு. அந்த 43 இன்ச் கூட நம்ம ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கணும். இந்த 1/2 இன்ச் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த மேல் போர்ஷன் இருக்கு இல்லையா, பாடி போர்ஷனை டாப் போர்ஷன் அது கூட நம்ம அட்டாச் பண்ணணும் இந்த ஸ்கர்ட் போர்ஷனை. ஸோ அந்த 1/2 இன்ச் மட்டும் தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஸோ டோட்டலா நம்மளுக்கு 43 + 1/2 44 இன்ச் நம்மளுக்கு அந்த ஸ்கர்ட் போர்ஷன் தேவைப்படும். இப்போ நம்ம இதெல்லாமே கட் பண்ணி எடுத்தது போக மிச்சம் நம்ம கிட்ட இருக்கிற அந்த சாரியுடைய மிச்ச பகுதியில நம்ம வந்து இந்த 16 பேனலுக்கான அந்த ஃபோல்டிங் வந்து நம்ம பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணி நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு இதை நான் வந்து எக்ஸ்பிளைன் மட்டும் பண்றேன். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா சும்மா ஜஸ்ட் வந்து இந்த சாரியை நான் வந்து ஃபோல்ட் பண்ணிருக்கேன். இது உங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு இந்த பிளைன் கிளாத்ல எப்படி மடிச்சேங்கிறது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இது வந்து இதுதான் ஒரு சாரின்னு நீங்க வச்சுக்கோங்க. இது வந்து சாரியினுடைய இந்த நீளம், இது வந்து அகலம், சாரியுடைய அகலம். இப்ப இதை வந்து நீங்க ஃபோல்டு பண்ண வேண்டிய மிச்சமான டாப் போர்ஷன் ஸ்லீவ் எல்லாம் கட் பண்ணது போக மிச்சம் இருக்கிற சாரின்னு வச்சுக்கோங்க. இப்ப இதை வந்து 16 பேனல் நம்மளுக்கு வரணும், அதாவது 14 லேயர் வரணும். அந்த மாதிரி நம்ம வந்து இதை ஃபோல்டு பண்ணணும். ஃபர்ஸ்ட் இப்படி இருக்கிற இந்த லென்த்தை வந்து இப்படி மடக்குங்க, அதுக்கப்புறமா மறுபடியும் இப்படி மடக்குங்க, மறுபடியும் இப்படி மடக்குங்க, மறுபடியும் இப்படி மடக்குங்க.
இப்ப இதுல நீங்க ஒவ்வொரு லேயரா இப்படி கவுண்ட் பண்ணி பாருங்க. 1 2 அந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு லேயரா கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டலா 16 லேயர் இருக்கணும். ஒவ்வொன்னா நீங்க கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5. இதுல ஆன்ஃபோல்டு பகுதியும் இருக்கும். இந்த பக்கம் ஃபுல்லாவே நம்மளுக்கு ஆன்ஃபோல்டா இருக்கும், மூடிய பகுதியா இருக்கும். இந்த பக்கம் வந்து ஒரு 2 பீஸ் மட்டும் ஆன்ஃபோல்டு இல்லாம இருக்கும், மற்றது எல்லாமே உங்களுக்கு ஆன்ஃபோல்டுல தான் இருக்கும். ஸோ நீங்க அந்த ஆன்ஃபோல்டு இருக்கிற பகுதியும் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபோல்டு பண்ணணும். 16 லேயர் வர்ற மாதிரி நீங்க மடிச்சு 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 நீங்க ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணிட்டு இப்ப இதனுடைய சென்டர் பாயிண்ட மார்க் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. அதாவது இப்ப இது ஒரு 3 இன்ச் அகலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இது வந்து எவ்வளவு இருக்குன்னா இது 2 இன்ச் இருக்கு. இந்த 2 இன்ச்சினுடைய சென்டர் எது? 1 இன்ச். 2ல பாதி 1. அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா 2 இன்ச் தான் இருக்கு இல்லையா, அதுல பாதி சென்டர் 1. ஸோ இதனுடைய சென்டர் பாயிண்ட இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் இதனுடைய சென்டர். அடுத்தது இப்ப என்ன பண்ணணும்னா இவங்களுடைய வெயிஸ்ட் மெஷர்மெண்ட், நம்ம வெயிஸ்ட் பகுதியில தானே இந்த ஸ்கர்ட் போர்ஷனை கொண்டு போய் அட்டாச் பண்ண. இவங்களுடைய வெயிஸ்ட் மெஷர்மெண்ட்டை எவ்வளவுன்னு பாருங்க. அது வந்து 38, இல்ல உங்களுக்கு வேற மெஷர்மெண்டா கூட இருக்கலாம். அது கூட நீங்க சீம் அலவன்ஸ் உள்ள எவ்வளவு சேர்த்துவீங்க. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா சீம் அலவன்ஸ் உள்ள 2 இன்ச் நான் வந்து சேர்த்திருக்கேன். 1.25 to 2 இன்ச் அளவுக்கு நான் உள்ள சேர்த்திருக்கேன். சோ அதை வந்து நீங்க ஆட் பண்ணிக்கணும். அப்போ 38 கூட நீங்க சீம் அலவன்ஸ் 2 இன்ச் அப்படிங்கும்போது 40 இன்ச் ஆயிடும். சோ அந்த 40 இன்ச்சை நீங்க இப்ப நம்ம எத்தனை லேயர் வச்சிருக்கோம், இங்க மொத்தமா 16 லேயர் இருக்கு. 16 லேயர் அப்படிங்கும்போது ஃப்ரண்ட் 16 பாதியா பிரிச்சிங்கன்னா 8. அப்போ ஃப்ரண்ட்டுக்கு 8 பேக்குக்கு 8 அப்படின்னு நம்ம பிரிச்சு கொடுக்க போறோம். சோ 16 லேயர்ல வந்து 2ஆ பிரிச்சு 8 லேயர் பேக்குக்கும் 8 லேயர் ஃப்ரண்ட்டுக்கும் கொடுக்க போறோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அந்த 16 லேயரை இந்த 40 இன்ச்சால நம்ம வகுக்கணும், டிவைட் பண்ணணும். சோ 40 16ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 இன்ச் வந்து கிடைக்கும். சோ 3 இன்ச் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர். ஃபுல் ஹைட் நான் வந்து 44 இன்ச் வச்சிருக்கேன். எனக்கு அது சாரி எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடைக்கல, கரெக்டா இருந்துச்சு அளவு. சொல்லப்போனா 1/2 இன்ச் கம்மியாவே இருந்துச்சு. ஸோ 43 தான் எனக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு மேல கிளாத் இல்லை. கீழே பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற அகலத்தை நான் அப்படியே வச்சுட்டேன். எதுலையுமே சைட்ல எதுவுமே குறைக்கவே இல்லை, கரெக்டா ஈவன் பண்ணி நான் வந்து வச்சுட்டேன். மேல பாத்தீங்க அப்படின்னா 3 இன்ச் சொன்னேன் இல்லையா டிவைட் பண்ணது. சோ 3 இன்ச் போக நம்மளுக்கு வந்து கையிலுக்கு half இன்ச் சேர்த்து இந்த பக்கம் ஒரு 4 இன்ச்சை நான் வந்து மார்க் பண்ணிருக்கேன். கையிலுக்கு வந்து மேல பாத்தீங்க அப்படின்னா 4 இன்ச், 3/4 இன்ச், இன்னொரு சைடு 3/4 இன்ச். சோ சென்டர்ல இது சோ 2.5 பிளஸ் 3 இன்ச்னா இங்க ஒரு 1.5, இந்த பக்கம் ஒரு 1.5 வந்து மேல 4 இன்ச் வந்து இந்த பக்கம் தையலுக்கு ஒரு half இன்ச், இந்த பக்கம் ஒரு தையலுக்கு ஒரு half இன்ச். இங்க இருந்து கிராஸ் பண்ணி இது வரைக்கும் மட்டும் இந்த பார்டர் வரைக்கும் மட்டும் நான் கிராஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பார்டர் வரைக்கும் மட்டும் நான் கிராஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். இது நம்ம ஃபுல்லாவே கட் பண்ணி விட்டுட்டு கூட நம்ம ஃபுல் லேயரையுமே நம்ம ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் ஸ்டிச் பண்ணும்போது இந்த இடத்த ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாங்கிற ஐடியாவில் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இதை வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான லைனிங் போர்ஷன் இதை எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா, இது மட்டும் நான் இன்னும் கட் பண்ணல, நான் இது உங்களுக்கு வீடியோவில் கட் பண்ணி காமிக்கிறதுக்காக வச்சிருக்கேன். இப்போ இதனுடைய லென்த் வந்து நான் அதே அந்த ஸ்கர்ட்டினுடைய லென்த் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். 44 இன்ச்சு அதே அளவுக்கு எடுத்திருக்கேன். நம்ம கீழே வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு ஃபோல்டு பண்ணி அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கர்ட்டுக்குள்ள அது போயிடும். இப்போ இதனுடைய ஹிப் மெஷர்மெண்ட் வந்து மேல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 9.5 பிளஸ் 2 11.5 38 டிவைடட் பை 4 9.5 பிளஸ் 2 இன்ச் 11.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இதுல இருந்து ரிமைனிங் போர்ஷன் நான் வந்து வச்சிருக்கேன். ஸோ இதையும் வந்து 4 லேயர். இப்போ ஆல்ரெடி இதுல 4 லேயர் தான் இருக்கு. ஆன்ஃபோல்டு என் பக்கம் இருக்கு, கரப்பகுதி ஆப்போசிட்ல இருக்கு. பாருங்க இதுல 4 லேயர் இருக்கு. பேக்குக்கு 2 ஃப்ரண்ட்டுக்கு 2 அந்த மாதிரி. பட் இந்த பிரெத் வந்து நம்மளுக்கு பத்தாது. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு சரியா வரும். ஸோ இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 2 போர்ஷன், இதை நம்ம டபுளா இப்படி ஃபோல்டு பண்ணோம்னா 4 லேயர் ஆயிடும். ஸோ இதை நம்ம இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். கீழே இப்படி நீங்க எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. தையலுக்கு தேவையான அளவு எக்ஸ்ட்ரா உள்ள விட்டுட்டு நீங்க வச்சுக்கோங்க. ஸ்டிச்சிங்க்கு ஒரு 3/4 இன்ச் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ இதை நீங்க
கிராஸா இப்படி நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வச்சுட்டு நீங்க கீழே வரைக்கும் இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை தனியாவே நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு நம்ம இது கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லைனிங் அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஃபிளாட்டா நீட்டா இருக்கும். இல்ல உங்களுக்கு இதை விட கிளாத் அதிகமா இருக்குது அப்படின்னா நீங்க வந்து நம்ம அம்பர்லா டைப்ல நீங்க கிராஸ்ல போட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணி கூட நீங்க பண்ணிக்கலாம். லைட்டா ஒரு கவ் கொடுக்கறனா கூட கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளவுதான், நம்ம லைனிங்கையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதனுடைய ஸ்டிச்சிங் வீடியோ எப்படி அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னாலும் கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.